எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திவாலி இன்னும் ஒரு 2 நாளில் வரப்போகுது. இந்த ஸ்வீட் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு குவிக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. அப்படியே வாயிலே கரைஞ்சிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மிக்ஸி எடுத்திருக்கேன். இதில் பன்னீரை அப்படியே உடச்சி போடுறேன். இப்போ பன்னீரை நம்ம நல்ல மையாக அரைச்சிக்க போகிறோம். பயங்கர சாஃப்டாக இருக்கணும் தொடும்போது, அந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ பன்னீரை நல்லா மையாக அரைச்சிக்கிட்டேன். திப்பி இல்லாமல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதில் நான் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது கடாயில் வெல்லம் சேர்க்குறேன். ஆக்சுவலாக கடாயில் நெய் சேர்த்துட்டு அப்புறம் வெல்லத்தை சேருங்க. நான் நெய் சேர்க்க மறந்துட்டேன், அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். வெல்லத்துக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு நல்லா கரையிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு, கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த பன்னீர் பால் பவுடர் மிக்ஸ்சரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக திப்பி இல்லாமல் இருக்கணும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் கிளறிட்டே இருக்கணும். கடாயில் ஒட்டாமல் இருக்கிற வரைக்கும் நல்லா கிளறணும். அது ஒன்று தான் விஷயம். கிளறிட்டே இருங்க, அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ நல்லா கிளறிட்டே இருந்து பண்ணுற ஒரே விஷயந்தாங்க இந்த ரெசிபி. டோட்டலாக பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் எடுத்துக்கும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பொருட்களை சேர்த்து எடுத்து வச்சிட்டாலே நம்மளுக்கு போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு வரும்போது நம்மளுக்கு இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா ஒட்டாமல் அப்படியே சேர்வாக வரணும் இது. ஸோ நல்லா வந்துடுச்சு. என்னடா இது டக்குன்னு இந்த ஃபுட்டேஜ் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சாரி. நான் ஃபில்ம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு பார்த்தா ஃபில்ம் பண்ணவே இல்லை. ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப சாரி. என்ன பண்ணேன்னா, அப்படியே கடாயிலேருந்து இந்த இதில் போட்டுட்டு மேலே நட்ஸு பாதாமும் பிஸ்தாவும் போட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஆற விட்டுட்டேன். ஆற விட்டுட்ட அப்புறம் இப்போ கட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபுட்டேஜை தான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சாரி. இப்போ அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ண வேண்டியது தான். இது ஆற விட்டால் கட்டி ஆகிடும், அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஆற விட்டால் நல்லா கட் பண்ண முடியும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வடிவத்தில் நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வாயில் கரையிற அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
நல்ல வெல்லம்லாம் போட்டு செஞ்சனால செம்ம ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சீஸ் கிச்சன் சேனலில் இருந்து. இந்த ரெசிபியை இந்த தீபாவளிக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.